ஹாய் செல்லாகுடீஸ். இன்னைக்கு சேலத்து கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவலுங்க. கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவல்னாவே சேலத்து மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தாங்க. மதுரைக்கு எப்படி மீனாச்சோ நம்ம சேலத்துக்கு அப்படி கோட்டை மாறிங்க. ஸோ ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தாச்சு. நம்ம கோட்டை மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வீடு கும்பப்படையல் போட்டுட்டு தான் பொங்கல் வைக்கவே போவாங்க. கும்பப்படையல் போட்டு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தான் பொங்கல் வைக்கவே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர கிராண்டாக இருக்குங்க. போனோன்னா எப்படியும் பொங்கல் வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அடுப்பு கிடச்சி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு 1 or 2 hour ஆகும் லைனில் நின்று சாமியை பார்க்குறதுக்கு. காலையிலேருந்து விரதமாக இருந்து அங்கே போய் பொங்கல்லாம் வச்சு அம்மாவை பார்க்குற வரைக்கும் எப்படாப்பா பார்ப்போம் சாப்பிடுவோன்னு இருக்கும். அம்மாவை பார்த்த அந்த மறுகணம் இருக்கே செம்ம வைபாக இருக்குங்க. இவ்வளோ நேரப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு அவங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷமாயிடுங்க. ஸோ எத்தனை பேர் கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரில. வராதவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொங்கல் வைப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் அவங்கவுங்க ஊர் சார்பாக கரகம் எடுக்கிறது, முளைப்பாரி எடுக்கிறது, ஒவ்வொரு வேஷம் கட்டுறது அப்படின்னு தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வாங்க சாப்பிடலாம். டட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.